வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சைவ நெத்திலி மீன் வறுவல், இல்லைனா வந்து வாழைப்பூ சில்லி. ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வாழைப்பூவில் இருக்கிற மட்டையை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ பிரித்தோன்னே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய பூவாக இருக்கும். ஸோ அந்த பெரிய பெரிய பூவாக இருக்கிறத தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து சைவ நெத்திலி வறுவலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி வந்து வாழைப்பூவில் இருக்கிற பெரிய பூவாக எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துடணும். ஸோ அது நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஃப்ரை வந்து நல்லா கசப்பாயிடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மறக்காமல் இதை எடுத்துருங்க. அடுத்ததாக வந்து அதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கவர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுவும் வந்து எடுத்துருக்குங்க. ஏன்னா இது எவ்வளோ வேக வச்சாலும் வேகாது. ஸோ அது வந்து எந்த டேஸ்ட்டும் கொடுக்காது. இப்போ பாருங்கள், நம்ம பூ வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. இது வந்து நம்ம சைவ நெத்திலி ஃப்ரை செய்யறதுக்கு. ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு வாழைப்பூலேருந்து இதே மாதிரி பெரிய பூவாக பார்த்து நான் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது வச்சுட்டு நம்ம எப்படி சைவ நெத்திலி மீன் ஃப்ரை இல்லைனா வந்து வாழைப்பூ சில்லி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருளும் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நம்ம ஃப்ரைக்கு. கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து பைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா ரெட் கலர் கூட வேணால், ஃபுட் கலர் கூட வேணால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெசிப்பியில். ஸோ அதுவும் நல்லா ஒரு கலர் கொடுக்கும். இது கூட வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து கரைச்சிக்கலாம். எடுத்தோடனே வந்து நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வந்து கரைச்சிக்குங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், கட்டிலாம் இல்லாமல் ஸ்மூத்தான திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி இருந்தால் தான் நம்ம வாழைப்பூ மேலே வந்து நல்லா வந்து கோட் ஆகும் இது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அலசி வச்சுருக்க வாழைப்பூலாம் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம இந்த மாவு கலவையில் வந்து வாழைப்பூ சேர்க்குற டைம்லேயே வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரம் வாழைப்பூ வந்து இந்த மிக்ஸில் வந்து வச்சிங்கன்னா உப்பு சேர்த்ததுனால வாழைப்பூலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ கோட்டிங் வந்து உங்களுக்கு வந்து சரியாக வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வாழைப்பூ சேர்க்குற டைம்லேயே வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சைவ நெத்திலி மீன் ஃப்ரையை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பூவாக எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பொரித்து எடுக்கும்போது நெத்திலி மீன் மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பூவாக வந்து நான் இந்த மாதிரி நல்லா மாவில் டிப் பண்ணி இதில் சூடான எண்ணெயில் போட்டுட்டேன். ஸோ இது வந்து நல்லா ஈவனாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணிங்கன்னா வெளியில் ஈஸியாக கறங்கிவிடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து கிறிஸ்பாகவும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம முறுமுறுன்னு நம்ம சைவ நெத்திலி மீன் ஃப்ரை வந்து பொரிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக செய்யக்கூடிய சைவ நெத்திலி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அப்படியே நெத்திலி மீன் மாதிரியே இருக்குது. நல்லா அப்படியே தனியாக எடுத்து பார்த்தா ஒரு நெத்திலி மீன் பொரிச்சு எடுத்த மாதிரியே இருக்குது. நல்லா சூப்பரான ரெசிபி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களாம் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுனால. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.